வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாசபந்தம் கதையின் 23வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன் கன்னத்தில் விழுந்த அறையில் அக்காவையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஆராவிற்கு மிருதுளாவின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் மனதுக்குள் என்ன உணர்கிறார்கள் என்றும் புரிந்தது. என்ன இருந்தாலும் 25 ஆண்டுகள் ஒன்றாக வளர்ந்தவர்கள் ஆகிற்றே, இது கூட தெரியவில்லை என்றால். ஆனால் இதுவரை கோபப்பட்டு பார்த்திராத அக்கா இன்று அறைந்தது, அதுவும் தன் கணவன் அத்தான் முன்பு அறைந்தது அவளுக்கு உள்ளுக்குள் மிகவும் வருத்தமாக இருந்தது. கூடவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க, தன்னை தாங்கி இருக்கும் கணவனின் தோளோடு ஒண்டி நின்றிருந்தவளுக்கு கண்களில் முழுக்கென்று நீர் நிறைந்து விட்டது. கண்களில் நீரோடு நின்றிருந்த ஆரா, நான் உண்மையை மறைத்ததால் எதுவும் பாதிப்பு உண்டானதா அக்கா? இல்லையே, அத்தான் போல ஒரு நல்லவருடன் நல்ல வாழ்க்கைதானே அமைந்திருக்கிறது. அதைத்தானே நம் வீட்டில் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். உன் வாழ்க்கை இப்படியே பட்டு போயிடுமோ என்று எத்தனை நாள் நான் உள்ளுக்குள் மருகி இருப்பேன். உனக்காக, என் அக்காவுக்காக இப்படி செய்தது தப்பா என்ற மனதுக்குள் நினைத்து கொண்டு கண்களில் கேள்வியோடு மிருதுளாவை இமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். இங்கே மிருதுளாவை பின்னோக்கி இழுத்த கௌதம், நான் நேத்து எல்லாம் சொன்னப்போ புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னையே ரித்து. இப்ப எதுக்கு ஆறாவ அடிச்ச? அவ என்ன தப்பு பண்ணா? உனக்கு நல்லது செஞ்சது தப்பா? ஏன் உனக்கு இந்த கோபம்? தப்பு ரித்து, இப்படி நீ நடந்துக்கிறது ரொம்ப தப்பு. அவ உன்கிட்ட முன்னாடியே உண்மையை சொல்லல, ஒத்துக்கிறேன். ஆனா அப்படி சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும் யோசி. எங்களை விட உனக்குத்தான் ஆராவை பத்தி நல்லா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஆரா ஏன் உண்மையை உன்கிட்ட மறைச்சான்னு உனக்குத்தான் முதல்ல தெரியணும் ரித்து என்றான் சற்று கோபமாக. கௌதம் சொன்னது காதில் விழுந்தாலும் அவன் வார்த்தைகளில் இருந்த உண்மையை இவள் மனம் உணர்ந்தாலும் ஏனோ மிருதுளாவிற்கு ஆரா மேல் ஒரு ஆதங்கம், கோபம் இல்லை. மாறாக உண்மை தெரிந்தும் என்னை தவிக்க விட்டு விட்டாளே, எத்தனை நாள் அழ விட்டு விட்டாள் என்ற கழிவிரக்கம். எத்தனை நாள் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்தேன். அப்படி ஒரு வேளை செய்திருந்தால் இன்று என் குழந்தை அனாதையாகி இருக்குமே என்ற ஆதங்கம். பெற்ற தாய் நான் உயிரோடு இருந்தும் தன் குழந்தை பசி ஆற்றக்கூட ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டதை நினைக்கையில் தன்மேலேயே கோபம். குழந்தையை கண்முன் பார்த்தும் அவளுக்கு நான் தான் தாய் என்று தெரியாமல் மூன்றாம் மனுஷியாக பழகிய வேதனை. திருமணம் முடிந்தும் இதோ இந்த நொடி வரை கூட சொல்லவில்லையே என்ற அதிருப்தி. இப்படியெல்லாம் சேர்ந்து தன் குழந்தைக்கு தான் தாயாக இருக்க முடியவில்லையே. அவள் முதலில் கண் விழித்ததை, அவளின் சிரிப்பை, அழுகையை, அவளின் குழந்தை பருவத்தை பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தை உருவாக்கி இருக்க, அந்த ஏக்கமே கோபமாக மாறி ஆராவை அடிக்க வைத்து விட்டது. ஆனால் கௌதம், அவ உனக்கு நல்லது தானே செஞ்சா? ஆரா உண்மையை மறைச்சது எதுக்குன்னு எங்களை விட நீதானே புரிஞ்சு வச்சிருக்கணும். உண்மையை சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும்னு நீயே யோசி என்று சொன்னதும், உண்மை தெரிந்திருந்தால், ஒருவேளை குழந்தையை நான் அழைத்து வந்திருந்தால் தான் கௌதம், தேஜா உட்பட மூவருமே நிம்மதி இல்லாமல் இருந்திருப்போமே. தகப்பன் யார் என்று தெரியாத குழந்தையை பெற்றெடுத்த என் நிலைமை தெரிந்தும் கௌதம் மாதிரி ஒரு நல்லவனோடு என் வாழ்க்கை அமைந்திருக்க வாய்ப்பில்லையே போன்ற உண்மைகள் உரைக்க, ஆரா உண்மையை மறைத்தால் தன் மகளுக்கு தான் தாயாக இருக்க முடியாமல் போய்விட்டதே என்று அந்த நேரம் வரை மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்த கேள்விகள் எல்லாம் தவிடு பொடியாக அடுத்த நொடி தனது மூத்த மகளை, தன் செல்ல தங்கையை அடித்து விட்டோமே என்று கலங்கியவளுக்கு கண்களில் நீருடன் ஆரா தன்னையே பார்ப்பதை பார்த்ததும் கண்களில் நீர் நிறைந்து விட்டது. அதே நேரம் ஆராவும் மிருதுளாவின் அருகில் வந்தவள், உன்கிட்ட உண்மையை மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுக்கா. பாப்பா கூட இருக்க முடியலையேன்னு நினைச்சு கஷ்டப்படுறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அன்னைக்கு அப்பா உன்கிட்ட சொன்ன பொய்யை நினைச்சுக்கிட்டு நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க அக்கா. அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வருத்தத்துல நைட் யாருக்கும் கேட்காம நீ அழுதத நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன்க்கா. அதுவும் அன்னைக்கு நீ தூக்க மாத்திர
என்று சொன்னவளுக்கு அன்றைய நாள் நினைவில் தொண்டை அடைத்து கொள்ள, சிறு இடைவெளிக்குப் பின், அன்னைக்கு நாங்கெல்லாம் எவ்ளோ பரிதவிச்சு போனோம் தெரியுமாக்கா? உயிர் போய் உயிர் வந்தது எங்களுக்கு. அன்னைக்கு நடந்ததாவது வீட்ல எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கப்புறமும் ஒரு நாள் நைட் யாருக்கும் தெரியாம கிச்சன்ல போய் கத்திய எடுத்து கைகிட்ட வச்சுக்கிட்டு அதையே ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருந்தியே, அது எனக்கு மட்டும்தான்க்கா தெரியும் என்று சொல்லிவிட்டு அமைதியாக ஆராவின் பேச்சில் மிருதுளாவிற்கு இதயம் சுக்கு நூறாக உடைந்து கொண்டிருந்தது. கண்களில் நீர் வழிய ஆரம்பிக்க தன் தங்கையை தான் பார்த்து கொண்டு நின்றாள் அவள். ஆனா நீ எதுவும் செய்துக்கல. நானும் செய்ய விட்டிருக்க மாட்டேன். அன்னைக்கு முடிவு செஞ்சேன். உன்னை இப்படியே விடக்கூடாது. ஏதாவது ஒரு வேலையில உன்னோட கவனத்தை திருப்பினாதான் நீ கொஞ்சமாவது உன்னோட நினப்புல இருந்து வெளியே வருவ. அதை பத்தி அப்பா கிட்ட பேச அவ ரூமுக்கு போனப்பதான் பாப்பா உயிரோட இருக்கிறது எனக்கு தெரியும். உடனே நான் முடிவெடுத்தேன். எப்படியாவது பாப்பாவை உன்கிட்ட சேர்த்துடணும்னு. பாப்பாவால தான் உன் மனசுக்கு அமைதியை, உன் வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பை, சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா அப்பா பாப்பாவை விட்டது அனாதை ஆசிரமங்கிறதால குழந்தை அங்க இருக்குமா, இல்ல யாராவது தத்து எடுத்திருப்பாங்களான்னு எனக்குள்ள நிறைய கேள்வி. அதனால தான் உடனே உன்கிட்ட சொல்லி உன் மனசுல ஆசையை வளர்த்துடக் கூடாதுன்னு நானே புறப்பட்டு அந்த ஆசிரமத்துக்கு போனேன். அங்க போய் தான் பாப்பா கௌதம் அத்தாங்கிட்ட இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. அப்ப கூட அது அத்தான்னு தெரியாது. யாரோன்னு தான் நினைச்சு வேலை வாங்கி பெங்களூர் வந்தேன். இங்க வர வரைக்கும் கூட எனக்கு எந்த எண்ணமும் இல்லக்கா. எப்படியாவது பாப்பாவை வச்சு இருக்கிறவங்க கிட்ட பேசி கையில கால்ல விழுந்தாவது குழந்தைய வாங்கிட்டு வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அத்தானை பார்த்ததும், யாழினி அக்கா இறந்ததையும் கேள்விப்பட்டதும் தான் நீயும் அத்தானும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குங்கிற எண்ணம் வந்தது. எண்ணம்னு சொல்றத விட ஆசைக்கா. ஒவ்வொரு செகண்டும் மனசுக்குள்ள கஷ்டப்படுற நீயும் பாப்பா மேல பாசமா இருக்கிற அத்தானும் வாழ்க்கையில ஒன்று சேரணும்னு விருப்பப்பட்டேன். பாப்பாக்காகவாவது நீங்க ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைச்சது நடக்குமா நடக்காதா இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நடக்கும்னு மனசு அடிச்சு சொல்லுச்சு. அந்த உறுதியில தான் உங்களை இங்க வர வச்சேன். அதே நேரம் நீயும் அத்தானும் பாப்பாக்காக ஒன்று சேர்றதை விட உங்களுக்குள்ள ஒரு அன்பு வந்து அதால உங்க கல்யாண பந்தம் உருவானா உங்க லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்குள்ள ஒரு லவ் வர்றதுக்கு முன்னாடியே உங்க கல்யாணம் நடந்துடுச்சு. பாப்பா மேல நீ வச்சிருந்த பாசத்தை பார்த்த பிறகு கல்யாணத்துக்கு பிறகு உன்கிட்ட உண்மையை சொல்லி அத்தானுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பலக்கா. உனக்காவது பாப்பா இருக்கிறது தெரியாது. ஆனா அத்தா பாப்பாக்கு அப்பாவா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒருத்தர் இல்லை என்ற வருத்தத்தை விட பழகி பிரிகிற வருத்தம் ரொம்ப கஷ்டம் இல்லையாக்கா? அப்படி ஒரு வருத்தத்தை அத்தானுக்கு கொடுக்க நான் விரும்பல என்று சொல்லி முடித்தவள் கண்கள் கலங்க நிமிர்ந்து மிருதுளாவை பார்த்து, நீ ஒவ்வொரு செகண்டும் வருத்தப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமாக்கா? பாப்பாவை நினைச்சு நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்கிறத பார்த்துட்டு அப்படியே விட்டுட முடியுமா? உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க நினைச்சது தப்பாக்கா? நீ அழறத பார்க்குற சக்தி எனக்கு இல்லக்கா என்று சொல்லிவிட்டு உடைந்து அழ, தன் மூத்த மகளின் அழுகையில் முற்றிலுமாக உடைந்து போன மிருதுளா, அம்மோ என்ற கதறலுடன் ஆராவிடம் விரைந்தவள். அவளை இறுக அணைத்து கொண்டு கண்ணீர் சிந்தியவள், அம்மோ என்னை மன்னிச்சுடுடா. உன்னை புரிஞ்சுக்காம ஏதோ எண்ணத்துல அடிச்சிட்டேன்டா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா அம்மோ. இந்த அக்காவை மன்னிச்சுடுடா. ப்ளீஸுடா, அழாதடா என்று திரும்ப திரும்ப கூறியவள் ஆராவை நிமிர்த்தி அவளின் கண்களை தன் சேலை நுனியால் துடைத்துவிட்டு தேம்பிக் கொண்டிருக்கும் அவளின் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவள், அம்மோ நீ அழறதை என்னால பார்க்க முடியாதடா. ப்ளீஸ்டா அம்மோ, இந்த அக்காவை மன்னிச்சுடுடா. லூசு மாதிரி செஞ்சுட்டேன் என்று அழுகையுடன் கெஞ்ச கொஞ்சம் கொஞ்சமாக ஆராவின் அழுகை மட்டுப்பட்டது. யார் சொன்னது? அக்கா என்பவள் மட்டும்தான் இன்னொரு தாய் என்று. தங்கையும் ஒரு தாய்தான். இதோ பெற்ற குழந்தையை பறி கொடுத்துவிட்டு நடைப்பிணமாக இருந்த தனக்கு பிள்ளை வரம் கொடுத்த தாய் இவள். பட்டை மரமாக இருந்த தனக்கு கௌதமுடன் வாழ்க்கை அமைத்து கொடுத்த தந்தை இவள். ஆராவின் செயலை நினைக்க நினைக்க சந்தோஷம், பெருமை என்று பல்வேறு உணர்வுகள் ஆக்கிரமிக்க உணர்ச்சி வயப்பட்டிருந்தாள் மிருதுளா.
கௌதம் மற்றும் ஜெய்யுமே தத்தம் மனைவிமாரின் உணர்வுகளை பார்த்து கண் கலங்கியபடி நின்றிருந்தனர். பல நிமிடங்கள் கழித்து தெளிவடைந்த ஆரா, "என்ன மன்னிச்சிடுக்கா, உங்கிட்ட உண்மையை சொல்லாம விட்டதுக்கு" என்று சொல்ல, அவளின் உதடுகளை விரல் வைத்து தடுத்தவள், "நான் தாண்டா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் கூட பிறந்தவ நீ. உன்னை நானே புரிஞ்சுக்காம பேசிட்டேனே. அக்காவை மன்னிச்சிடு அம்மோ" என்று பதில் சொல்ல, "என்னக்கா நீ என்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு என்னால உன்னோட உணர்வை புரிஞ்சுக்க முடியுதுக்கா. பாப்பாவை பிரிஞ்சு இருந்துட்டோம் என்ற வலியில தான் நீ இப்படி பேசின. நீ என்னைக்கும் எனக்கு அம்மாவா தான் இருந்திருக்க. என் அம்மா அடிச்சா நான் கோவப்படுவனா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டேன். அது நடந்துடுச்சு. எனக்கு அது போதும்க்கா" என்றவள் கௌதமை பார்த்து. "தேங்க்ஸ் அத்தான்" என்றாள் புன்னகையும் அழுகையும் கலந்த முகபாவனையில். "ஆரா, எதுக்குமா எனக்கு தேங்க்ஸ்? நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மிருதுளா மாதிரி ஒரு பொண்ணை என் லைஃப்ல கொண்டு வந்ததுக்கு. அவ மூலமா தான் எனக்கு இன்னொரு பொண்ணும் கிடைச்சிருக்கா. ரித்து உனக்கு அம்மான்னா நான் உனக்கு அப்பா தானே. எங்க மூத்த பொண்ணுடா நீ. தேங்க்ஸ் டாமா" என்ற கண்கள் கலங்க கௌதம் பதில் சொல்ல, தன் அண்ணனை தோளோடு அணைத்து கொண்டான் ஜெய். அதன் பின் அங்கிருந்த குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் அனைத்தும் களையப்பட, மிருதுளாவின் தங்கையாக இருந்த ஆரா அதன் பிறகு அவளின் மகளாகவே மாறிவிட்டாள். அவ்வளவு பார்த்து கொண்டாள் மிருதுளா. முன்பே அவளுக்கு அம்மா போல இருந்தவள் அன்றைய தினத்தில் இருந்து அவளை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டாள். பல சமயங்களில் தனிமையில் கௌதமிடம் ஆராவை அடித்ததை சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் கௌதம்தான் இவளை சமாதானம் செய்வான். ஜெய் கூட ஆராவின் செயல்களை பெருமையாக பார்த்தான். அன்று இரவு தனிமையில், "நீ தனியா இருந்து இவ்ளோ வேலை செஞ்சிருக்கே ஆரா, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணி இருக்குமான்னு தெரியல. தோணினாலும் இந்த அளவுக்கு செய்ய தைரியம் இருந்திருக்குமான்னு சத்தியமா தெரியல. யூ ஆர் கிரேட்டடா செல்ல குட்டி" என்று காதலும் பெருமையும் கலந்து சொன்னவன் ஆராவை தன்னோடு சேர்த்தணைத்து அவளுக்கான பரிசை அவள் இதழ்களில் கொடுத்தான். இங்கு இப்படி பாச போராட்டம் நடந்து கொண்டிருக்க, அங்கே சந்துருவின் வீட்டிலோ கௌதம் அடித்து சென்றதில் முகம், கை, கால் எல்லாம் வீங்கி இருந்ததால் அலுவலகத்திற்கு லீவ் போட்டுவிட்டு வீட்டில் இருந்தான் அவன். படுக்கையில் படுத்திருந்தவன், "என்ன தெனா விட்டிருந்தா என் வீட்டுக்கே வந்து என்னையே அடிச்சிருப்பான் அவன். இல்லீங்களா கல்யாணம் செஞ்சவன் மேலேயே இவ்வளோ பைத்தியமா இருக்கா? இவனெல்லாம் லீகலா கல்யாணம் செஞ்சிருந்தா என்னை என்ன அவ்வளோ ஈஸியா நினைச்சிட்டானா அவன்? என்னை அடிச்சிட்டு நீ சந்தோஷமா இருந்துடுவியாடா அவ கூட? என்ன சொன்ன? அவ எப்பவும் மிஸ்ஸஸ் கௌதமா? முதல்ல அதுக்கு வைக்கிறண்டா ஆப்பு" என்று தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தான். இப்பொழுது அவனுக்கு எப்படியாவது மிருதுளாவின் மனதை மாற்றி தன்னுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் முற்றிலும் மறைந்துவிட்டது. ஏனெனில் அவனுக்கு புரிந்துவிட்டது, மிருதுளா இனிமேல் தன்னிடம் வரமாட்டாள் என்று. அதனால் இப்பொழுது அவன் கோபம் எல்லாம் கௌதம் மேல்தான். எப்படி அவன் என்னை என் வீட்டுக்கே வந்து அடிக்கலாம் என்ற கோபம், வஞ்சம் கௌதமிற்கு குடைச்சல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது. இந்த எண்ணங்களுக்கு நடுவில் முடிந்து போன பழைய விஷயங்களும் ஓட, மிருதுளாவை பிரிந்த அன்றைய நாள், சரண்யாவுடன் பேசியதையும் அதற்கு அடுத்து நடந்தவைகளையும் நினைத்து பார்த்தான் சந்துரு. தன் தாய் மீனாட்சியிடம் எதுவோ கேட்க அவர் அறைக்கு சந்துரு வந்த பொழுது, சரண்யா இவனின் பெயரை சொல்லி மெதுவான குரலில் பேசிக் கொண்டிருக்க, கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவன் என்ன விஷயம் என்று கேட்க, மீனாட்சியோ ஒன்றும் இல்லை என்று மறுக்க, அப்பொழுதுதான் சரண்யாவின் கையில் மிருதுளாவின் பெயர் போட்ட ஃபைல் இருப்பதை பார்த்து அது என்னவென்று கேட்க, அவளோ ஒன்றும் இல்லை என்று மறுக்க, சந்துருவோ மருத்துவமனைக்கு சென்று தானே கேட்டுக்கொள்வதாக மிரட்டவும், ஏற்கனவே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த சரண்யா தான் முன்னமே திட்டம் போட்டு வைத்திருந்ததை சொல்ல ஆரம்பித்தாள். "அது வந்தத்தான், வழக்கமா இந்த நேரத்துல கர்ப்பமா இருக்கிறவங்களோட வயித்துல இருக்கிற குழந்தையோட பிளட் சாம்பிள் எடுத்து, குழந்தைக்கு ஏதாவது நோய், மூளை வளர்ச்சி குறைபாடு, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவோம். அது மாதிரி மிருதுளா வயித்துல இருக்கிற குழந்தையோட பிளட் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வந்தது" என்று சொல்லிவிட்டு பாவமாக முகத்தை வைத்து கொண்டவள், "அது குழந்தையோட பிளட் குரூப் உங்க 2 பேரோட பிளட் குரூப்போட மேட்ச் ஆகல.
வேற பிளட் குரூப் காட்டுது என்று பயந்து கொண்டே சொல்ல, அவள் சொன்னதை கேட்டு அதிர்ந்த சந்துரு, அதெப்படி அப்படி வரும்? ஒரே தடவை ரிசல்ட் வச்சு எப்படி நீ அவ்வளோ உறுதியா சொல்ற சரண்யா? ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கலாம். அதுக்கு அது உனக்கு தெரியாம கூட இருக்கலாம் என்று சொல்ல, நீங்க இப்படி சொல்வீங்கன்னு தெரியுமத்தான். அதனால தான் நானே பர்சனலா 2 தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்பவும் ரிசல்ட் அதே தான் வந்தது. நீங்க நான் சொல்றத நம்பலைன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க அத்தான். எனக்கு இதுல பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. அத்தைகிட்ட கூட இதத்தான் சொல்லிட்டு இருந்தேன். அதோட உங்களுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவீங்க. வீணா பிரச்சனைன்னு தான் சொன்னேன் என்றவள் உண்மையில் வருத்தப்படுவது போல் முகத்தை வைத்து கொண்டாள். ஏற்கனவே சந்தேக புத்தி கொண்ட சந்துருவிற்கு சரண்யா உறுதியாக சொல்வதை கேட்டதும் சற்று காலமாக காணாமல் போயிருந்த சந்தேக புத்தி மீண்டும் தலை தூக்க அவளிடம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா சரண்யா? எனக்கு உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் என்று சொல்ல, ஆஹா, நான் நினைச்ச மாதிரியே சீன் போகுதே என்ற மனதுக்குள் குதூகலம் அடைந்தவள் மாறாக அவனிடம் பதறுவது போன்ற பாவனையில், அத்தா, அதெல்லாம் வேண்டாம், பாவம் மிருதுளா என்று கெஞ்சுவது போல நடிக்க, அவனோ, நீ ஏற்பாடு செய்யறியா இல்ல நானே ஏற்பாடு செஞ்சுக்கவா என்று கர்ஜிக்க, ஐயையோ, வேண்டாமத்தா, நம்ம குடும்பமானம் என்ன ஆகிறது? நானே டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்துக்கிட்டு வரேன். ஆனா உடனே டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் தருவாங்களான்னு தெரியலையே என்று சொல்ல, இவனோ, எவ்வளோ பணம் வேணும்னாலும் கட்டிடு சரண்யா, எனக்கு உடனே வேணும் என்று கோபமாக சொல்ல, அவளோ சிறு யோசனைக்கு பிறகு சரி அத்தா என்று பதில் சொல்லவும் சந்துரு தன் அறைக்கு சென்று விட்டான். அவள் சொன்னது போலவே அடுத்த சில தினங்களில் டெஸ்ட் ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்க, அதை பிரித்து ரிசல்ட் பகுதியை இவன் பார்க்க, அதில் மிருதுளாவின் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு இவன் தந்தை இல்லை என்ற உண்மை தெரிய வர கொதி நிலைக்கு சென்றவன் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் ஃபைலுடன் மாடி ஏறி மிருதுளாவின் முகத்தில் வீசி எறிந்து அவளை திட்டியவன் அன்று மாலையே பஞ்சாயத்தில் வைத்து அவளை தன் வாழ்க்கையில் இருந்து விலக்கிக் கொள்ள, பஞ்சாயத்தில் ஒரு மனதாக இரு குடும்பமும் சம்மதம் சொல்ல, அனைவரின் முன்பும் இரு வீட்டு பெரியவர்களும் பெண்ணும் மாப்பிள்ளையும் தங்களுக்குள் இனி எந்த பந்தமும் இல்லை என்று எழுதப்பட்டிருந்த பத்திரத்தில் கையொப்பமிட, இரு தரப்புக்கும் அந்த பத்திரத்தின் நகல் வழங்கப்பட்டு பஞ்சாயத்து முடித்து வைக்கப்பட்டது. அதன் பின்தான் பெற்றோருடன் சென்னைக்கு திரும்பும் பொழுது மிருதுளாவிற்கு பிரசவ வலி வந்து குழந்தை பிறந்து அதை மோகன் அனாதை ஆசிரமத்தில் விட்டு என்று எல்லாம் நடந்து முடிந்தது. இதற்கிடையில் மீனாட்சியை பார்க்க ஆரா அவர் வீட்டுக்கு வந்த பொழுது அவளுக்கும் மீனாட்சிக்கும் சரண்யாவுக்கும் வாக்குவாதம் நடக்க, அதில் சரண்யா எல்லா உண்மைகளையும் சொன்னதை அந்த அறைக்கு எதேச்சையாக வந்த சந்துரு கேட்க நேர்ந்தது. சரண்யா சொன்ன உண்மை என்னவென்றால், அன்றைய தினம் முதலில் மிருதுளா சந்துரு இருவரும் மருத்துவமனை வந்துவிட்டு போன சில தினங்களில் அவர்களின் டெஸ்ட் ரிசல்ட்டை அந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் தனது உதவியாளர் என்ற முறையில் சரண்யாவை அழைத்து சொல்ல, அவளோ, இவர்கள் என் சொந்தம்தான், அத்தோடு மீனாட்சி இதய நோயாளி, ஆகையால் நானே அவர்களிடம் பக்குவமாக சொல்லி விடுவதாக சொல்ல, பக்கத்தில் இருந்த நர்ஸும் இவர்கள் சொந்தக்காரர்கள்தான் என்று சொல்ல, சரி, நீயே சொல்லிக்கொள் என்று அந்த பொறுப்பை இவளிடம் ஒப்படைத்து விட்டார் அந்த மருத்துவர். அதன்பின் மீனாட்சிக்கு போன் செய்த சரண்யா அவரிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்ல, இருவரும் தனிமையில் சந்தித்தனர். அப்பொழுது இவள் சந்துருவிற்குத்தான் குறை என்று ரிசல்ட் வந்திருப்பதாக பக்குவமாக அவரிடம் எடுத்து சொல்ல, கேட்டதும் பதறிப்போனவர், ஐயையோ, என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? மீனாட்சி தாயே, என் பையனுக்கு இப்படி ஒரு சோதனையா? நாங்க யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர்ல ஒருத்தன் எங்களை மதிக்க மாட்டானே. நான் இனி என்ன பண்ணுவேன் என்று புலம்பித் தள்ள, ஒரு வழியாக சரண்யா அவரை சமாதானம் செய்ய, மீனாட்சியோ கலக்கத்துடன், இதுக்கு வேற வழியே இல்லையாமா என்று சரண்யாவிடம் கேட்க, தயங்குவது போல பாவனை செய்தவள், பின் ஒரே ஒரு வழி இருக்கத்த, அதை எப்படியாவது மிருதுளாவுக்கு தெரியாத மாதிரி செஞ்சு முடிச்சிட்டா உங்க குடும்பமானத்தை காப்பாத்திடலாம். ஆனா அதுக்கு நீங்க சம்மதிக்கணுமே என்று சொல்ல, மீனாட்சி, எதுவானாலும் பரவாயில்லம்மா, என் மகனோட மானம்தான் முக்கியம் என்று சொல்ல, சரண்யா அந்த வழியை சொன்னாள்.
அதாவது மிருதுளாவின் கர்ப்பப்பையில் இன்னொரு ஆணின் விந்தணுவை செயற்கை முறையில் செலுத்தினால் அடுத்த 1 மாதத்திலேயே அவள் கர்ப்பம் தரிப்பாள். இப்படி செய்வதால் குழந்தை தன்னுடையது இல்லை என்று சந்துருவுக்கு தெரியாது. அதன் பின் குழந்தை நன்றாக பிறந்துவிட்டால் யாரும் சந்துருவை கேள்வி கேட்க முடியாது. குடும்ப மானமும் காப்பாற்றப்படும் என்ற தந்திரமாக இவள் அவரை குழப்பிவிட, சரண்யா சொன்னதைக் கேட்டு முதலில் அதிர்ச்சியடைந்தவர், இப்படி செய்யலாமா, அது தப்பில்லையா என்று யோசிக்க, இவளோ எத்தனை ஆண்டுகளானாலும் சந்துருவிற்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. அதன் பின் இதை வைத்து ஊருக்குள் பேச்சு வரும். அப்புறம் குறை உங்கள் மகன் மேல்தான் என்று தெரிய வந்தால் அத்தானுக்கு எவ்வளவு அவமானம் என்று அவரின் பலவீனமான பாயிண்டை சரியாக தாக்க பல மணி நேரம் யோசித்தவர் இறுதியில் சரி என்று ஒத்துக்கொண்டார். அதன் பின் அடுத்த நாள் மிருதுளாவை மருத்துவமனைக்கு அழைத்து வர சொன்னவள், அப்பொழுது தான் சொல்லப் போகும் போலியான காரணத்தையும் அதை கேட்டதும் இவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்பொழுதே சொல்லிக் கொடுத்து அனுப்பி வைத்தாள். தான் சொன்னதை எல்லாம் நம்பி செல்லும் மீனாட்சியை பார்க்கும் பொழுது இவளுக்கு சிரிப்பாக வந்தது. உண்மையில் குறை சந்துரு மேல்தான் என்றாலும் அது மாத்திரை மருந்துகளால் குணப்படுத்தக்கூடியது. ஆனால் இந்த விபரத்தை மீனாட்சியிடம் இருந்து மறைத்துவிட்டாள் சரண்யா. காரணம், இவரின் முட்டாள்தனத்தை பயன்படுத்தி மிருதுளாவின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி அதை வைத்து எப்படியாவது மிருதுளாவை சந்துருவின் வாழ்க்கையில் இருந்து துரத்திவிட்டு அதன் பின் மீனாட்சியையும் சந்துருவையும் எப்படியாவது சம்மதிக்க வைத்து மீனாட்சிக்கு மருமகளாகி அவரிடமிருந்து கொத்து சாவியை வாங்கி கொண்டு அவரை கொடுமைப்படுத்தி பணத்துக்கு தன்னிடம் கையேந்த வைத்து கிட்டத்தட்ட அவரை செல்லா காசாக மாற்றி அவர் கஷ்டப்படுவதை பார்த்து வாழ்க்கை முழுவதும் சந்தோஷப்பட வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருந்தாள். இவளின் சூழ்ச்சி தெரியாமல் மீனாட்சியும் தன் மகனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று கவலையுடன் வீட்டுக்கு சென்று விட்டார். சரண்யா சொன்னபடி அடுத்த நாள் மருத்துவமனை வந்த மிருதுளாவிடம் அவள் மேல் குறை இருப்பதாக சொல்லி அதற்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்று நம்ப வைத்த சரண்யா அதே தலைமை மருத்துவரிடமும் மிருதுளா செயற்கை கருத்தரிப்புக்கு சம்மதித்து விட்டதாகவும், ஆனாலும் இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம் என்று அவர்கள் குடும்பம் விரும்புவதாக சொன்னவள் மீனாட்சியை துணைக்கு அழைத்து வந்து அதை சொல்ல மருத்துவரும் சரி என்று சம்மதித்தார். அத்தோடு மிருதுளாவிடமும் மருத்துவர் ஃபார்மாலிட்டிக்கு உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டால் சரி என்று சொல்லுமாறு சொல்லி வைத்து விட்டாள். அதன்படி ஆரம்ப கட்ட டெஸ்ட் என்ற பெயரில் சரியான நேரத்தில் இன்ஃப்ராச்சுரைன் இன்செமினேஷன் என்ற கருத்தரிக்கும் முறைப்படி செயற்கையாக டியூப் வழியாக வேறு ஒரு ஆணின் விந்தணுவை மிருதுளாவின் கர்ப்பப்பையில் செலுத்தினார்கள். நடக்கும் சூழ்ச்சி எதுவும் தெரியாமல் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகாவது எப்படியாவது தான் கருத்தரித்திட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் மிருதுளா. இதில் மற்றொரு விஷயம் என்னவென்றால், மிருதுளாவிடம் சொல்லப்பட்ட டெஸ்டும் ஐயுஐ ப்ரொசீஜரும் ஒரே மாதிரி செய்யப்படுவது என்பதால் மிருதுளாவிற்கு எந்த சந்தேகமும் வர வாய்ப்பில்லை. வேறு ஒரு ஆணின் விந்தணு மிருதுளாவின் கர்ப்பப்பையில் செலுத்தப்பட்டிருப்பதால் சந்திரவுடன் கொஞ்ச காலத்திற்கு கணவன் மனைவி உறவு வைத்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அனுப்பியிருந்தாள் சரண்யா. ஏனெனில் இந்த முயற்சி தோல்வி அடைவதை அவள் விரும்பவில்லை. இந்த ஐயுஐ முறையில் சில சமயம் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்பும் பின்பும் ஹார்மோன் மாத்திரைகள் கொடுக்கப்படும். ஆனால் அது பெண்ணின் கர்ப்பப்பையில் சில பிரச்சனைகள் இருக்கும் சமயத்தில். ஆனால் இங்கே மிருதுளாவிற்கு எந்த பிரச்சனையும் இல்லாததால் அவளுக்கு மாத்திரைகளும் கொடுக்கப்படவில்லை. அதுவும் சரண்யாவிற்கு சாதகமாக போய்விட்டது. இந்த ஐயுஐ முறையில் கருத்தரிக்க வாய்ப்பை அதிகரிக்கும் பொருட்டு சில சமயங்களில் மீண்டும் ஒரு முறை விந்தணு செலுத்தப்படும். அதன்படி 1 வாரம் கழித்து ட்ரீட்மெண்ட் என்ற பெயரில் மீண்டும் வரவழைக்கப்பட்ட மிருதுளாவிற்கு உறை நிலையில் வைக்கப்பட்ட அதே விந்தணு மீண்டும் செலுத்தப்பட்டதோடு அவளின் இரத்த மாதிரி எடுக்கப்பட்டு அதில் புரோகெஸ்ட்ரோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜோன் ஹார்மோன் லெவல் செக் செய்யப்பட்டது. பின் 15 நாட்கள் கழித்து பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கப்பட அதில் அவள் கர்ப்பம் தரித்திருப்பது ஊர்ஜிதமானது. நடந்து கொண்டிருந்த எந்த சூழ்ச்சியும் தெரியாமல்
தான் அம்மாவாக போகிறோம் என்ற சந்தோஷத்தில் மிருதுளா மகிழ்ந்திருக்க விதி அவள் வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டிருந்தது. ஆனால் நாரதர் கலகம் நல்லதுக்கே என்பது போல சரண்யா செய்த சதியால் சந்துரு என்ற காரிருள் மிருதுளாவின் வாழ்க்கையில் இருந்து விலக கௌதம் என்னும் சூரியன் அவள் வாழ்க்கையில் உதித்தான். இவற்றையெல்லாம் சரண்யா ஆராவிடம் சொல்லி கொண்டிருக்க இதையெல்லாம் வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த சந்துருவிற்கு தன் வாழ்க்கையே முடிந்து போனது போல இருந்தது. ஆனால் இவனின் குறை தீர்க்கப்படக்கூடியது என்பது சரண்யாவிற்கு மட்டும்தான் தெரியும். ஆரா சென்றதும் கோபத்துடன் அறைக்குள் சென்றவன் அவர்கள் இருவரிடமும் சண்டை போட தன் வாழ்க்கைக்கு தன் பெயர் களங்கப்படாமல் இருப்பதற்கு மிருதுளா மற்றும் அவளுக்கு பிறந்திருக்கும் குழந்தையால் தான் முடியும் என்பதால் இவளை தேடி வந்தான். பல மாத போராட்டத்திற்கு பிறகு எப்படியோ ஒரு வழியாக மிருதுளாவை பார்க்க முடிந்தாலும் அவள் இன்னொருவனுக்கு மனைவியாக இருப்பாள் என்று இவன் எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகு எத்தனையோ முயற்சி செய்து மிருதுளாவை இவனால் திரும்ப அடைய முடியவில்லை. இப்படி இவனே நொந்திருக்கும் சமயம் கௌதம் வந்து இவனை அடித்து சென்றது அவன் மேல் பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆகையால் அவள் என் மனைவி என்று பெருமையாக சொன்னவனுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் அடுத்த வாரமே அதற்கான முயற்சியில் இறங்கினான். இதற்கிடையில் ஆராவும் ஜெயும் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் கடந்திருக்கும். அன்று காலை கௌதம் பெயருக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் ஒன்று வந்தது. இவன் சென்று கையெழுத்திட்டு அந்த சீலிடப்பட்ட கவரை வாங்கி பிரித்து பார்க்க உள்ளே வக்கீல் நோட்டீஸ் ஒன்று இருந்தது. கேள்வியுடன் அதை பிரித்து பார்க்க அதில் சொல்லப்பட்ட செய்தியை பார்த்து அதிர்ந்து போனான். அம்மோ, லஞ்ச் எடுத்து வச்சிட்டியா? ஆஃபீஸ் டைம் ஆச்சு என்று தங்கள் அறையில் இருந்து குரல் கொடுத்தபடி ஹால் டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தான் கௌதம். அப்பொழுது வாசலில் காலிங் பெல் சத்தம் கேட்கவும் சோஃபாவில் அமர்ந்து ஷூ போட்டு கொண்டிருந்த ஜெய் எழுந்து வாசலுக்கு சென்று பார்க்க தபால்காரர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். என்ன விஷயம் என்று இவன் கேட்க, கௌதம் இருக்காங்களா? அவங்க அவருக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு என்று அவர் கூற, ஒரு நிமிஷம் இருங்க என்று அவரிடம் சொல்லிவிட்டு உள்ளே சென்று கௌதமிடம் விவரத்தை கூறினான் ஜெய். ஜெய் சொன்னதும் எழுந்து வந்து கையெழுத்து போட்டு தபால்காரரிடம் இருந்து அந்த நீளமான கவரை வாங்கியவன் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று பார்க்க சென்னை என்று தெரிந்தது. சென்னையிலிருந்து யார் அனுப்பியிருப்பா என்ற யோசனையுடன் அதை பிரித்து உள்ளே இருந்த பேப்பரை எடுத்து பார்க்க அது ஒரு ஸ்டாம்ப் பேட் பேப்பர் போல இருந்தது. சரி என்று அதில் இருந்த செய்தியை படிக்க படிக்க அதிர்ந்து போனான் கௌதம். அதில் சொல்லப்பட்டிருந்த விஷயம் இதுதான். எனது கிளையண்ட் சந்துரு என்பவருடைய சட்டபூர்வ மனைவியை தாங்கள் கௌதம் என்பவர் சட்டத்துக்கு புறம்பான வகையில் கடத்தி சென்று மிரட்டி திருமணம் செய்துள்ளீர்கள். ஆகவே இந்த நோட்டீஸ் கிடைத்த ஒரு வாரத்திற்குள் அவரது மனைவியை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். இல்லையென்றால் தாங்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடரப்படும். தாங்கள் முழுவதும் படித்து முடித்ததும் அதிர்ச்சியில் தலையை பிடித்து கொண்டு அப்படியே சோஃபாவில் அமர்ந்து விட்டான் கௌதம். என்னாச்சு என்று அனைவரும் கேட்டும் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்க ஜெய்தான் அவன் கையில் இருந்த கடிதத்தை வாங்கி படிக்க அவனுமே அதிர்ந்தவன். என்னடா இதெல்லாம் என்ற அதிர்ச்சியுடன் கௌதமிடம் கேட்க அவனோ புரியலடா என்று சோர்வுடன் சொன்னான். அந்த நேரம் கிச்சனில் இருந்து ஹாலிற்கு வந்த மிருதுளா என்ன விஷயம் என்று கேட்க ஜெய் அவளிடம் அந்த நோட்டீஸில் இருந்தவற்றை சுருக்கமாக கூறினான். பக்கத்தில் நின்றிருந்த ஆராவும் எல்லாவற்றையும் கேட்டாள். அனைத்தையும் கேட்ட மிருதுளாவிற்கு உள்ளுக்குள் ஒருவித பயம் சூழ்ந்து கொள்ள சோர்வுடன் அமர்ந்திருக்கும் கௌதமின் அருகில் சென்றவள் என்னங்க என்று அழைக்க நிமிர்ந்து இவளை பார்த்தவனுக்கு தன் மனைவியின் முகத்தில் இருந்த கலக்கத்தை பார்த்ததும் சந்துருவை நினைத்து சுர் என்ற கோபம் தலைக்கேறியது. அன்னைக்கே அவனை கொன்னு போட்டு இருக்கணும், விட்டுட்டு வந்தது தப்பு. அதான் இவ்வளோ தூரம் போக தைரியம் வந்திருக்கு என்ற ஆத்திரத்தில் வார்த்தையை விட மிருதுளாவோ நீங்க அவரை போய் பார்த்தீங்களா என்று குழப்பத்துடன் கேட்க அப்பொழுதுதான் தான் சொன்னதை உணர்ந்தவன் இருந்தும் தான் சென்று வந்ததை தவறாக நினைக்கவில்லை. ஏனெனில் அவன் இடத்தில் இருக்கும் யாருமே அப்படித்தான் செய்வார்கள். தன்னை கேள்வி கேட்ட மனைவியிடம்
சந்துரு வீட்டிற்கு போன அன்று நடந்த அனைத்தையும் சொன்னான். அனைத்தையும் கேட்டவள் எதுவும் சொல்லவில்லை. அன்றைக்கு கௌதம் இருந்த கோபத்தில் நிச்சயம் ஏதாவது செய்திருப்பான் என்று நினைத்திருந்தாள். அதுதான் நடந்திருக்கு. ஆனால் இது தேவையா என்ற எண்ணம்தான் இப்பொழுது மிருதுளாவிற்கு. இருவரும் தங்கள் எண்ணங்களில் மூழ்கி இருக்க ஜெய்தான், அண்ணா, அந்த நோட்டீஸ்ல இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு அந்த சந்துரு என்று கோபமாக பேச, அதில் இன்னுமே கடுப்பேறிய கௌதம், ஆமாண்டா, அவன் என் கையில அடி வாங்கி சாக போறான். என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்புவான்? எங்க கல்யாணம் இல்லீகல் கல்யாணமா? என் பெண்டாட்டி அவன்கிட்ட வந்து ஒப்படைக்கணுமா? அன்னைக்கே மிருதுளா கிட்ட அவன் பேசிட்டு போனதுக்கு அவன் வாயை உடைச்சிருக்கணும். விட்டுட்ட என்ற கோபத்தில் பேசிக்கொண்டே போனவனுக்கு அப்பொழுதுதான் அந்த கேள்வி மனதுக்குள் உதித்தது. சட்டென்று இருக்கையில் இருந்து எழுந்தவன், ரித்து, அவங்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கினியா இல்லையா என்று கேட்டவனுக்கு, டிவோர்ஸ் வாங்கி இருந்தா எப்படி அவனால வக்கீல் வரை போய் இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்ப முடியும் என்ற கேள்வி. மிருதுளா தயங்குவதை பார்த்ததும் இவனுக்கு இருந்த கோபம் அவள் மீது திரும்ப, சொல்லு மிருதுளா, டிவோர்ஸ் வாங்கினியா இல்லையா என்று சற்றே குரலை உயர்த்த, அதில் திடுக்கிட்டவள் இல்லை என்பது போல தலையை ஆட்ட, அறிவிருக்கா உனக்கு? அவனை விட்டு பிரிஞ்சு வந்ததும் அதைத்தானே முதல்ல செஞ்சிருக்கணும். எந்த தைரியத்துல அப்படியே விட்டுட்டீங்க? படிச்சுதானே இருக்க ரித்து, இது கூடவா தெரியாது என்று சத்தம் போட, மிருதுளாவிற்கு முதல் முறை அவனின் அதட்டலை பார்த்ததும் கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்க, கண்களில் நீர் நிறைந்து விட்டது. அதை பார்த்ததும் சற்றே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் ஆராவிடம் திரும்பி, ஏன் ஆரா, மாமா எதுவும் சொல்லலையா என்று கேட்க, இல்லத்தா, அது வந்து அப்போ இருந்த நிலைமையில நானும் இதை பத்தி யோசிக்கல, அப்பா கிட்டேயும் இதை பத்தி பேசல என்று தயங்கி தயங்கி சொன்னாள். அவள் பதிலில், ச்சு என்று தனது அதிருப்தியை காட்டியவன் வந்திருந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென்று எதிர் வீட்டில் இருக்கும் தனது மாமனாரை தேடி சென்றான். ஹாலில் இரு தந்தைமார்களும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க அங்கே சென்ற கௌதம் இருவரிடமும் விஷயத்தை கூறியவன் மோகனிடம், மாமா, டிவோர்ஸ் வாங்குறது எவ்வளவு முக்கியமான விஷயம், அதை ஏன் நீங்க செய்யல என்று கேட்டவனுக்கு, இதால் எதுவும் பிரச்சனை வந்து மிருதுளாவை பிரிந்து விடுவோமோ என்ற ஆதங்கம், கோபம், பயம், ஏக்கம் எல்லாம். அதுதான் அவனின் கோபத்துக்கு காரணம். கௌதம் அப்படி கேட்டதும் அவனின் கோபம் மோகனுக்கு நன்றாக புரிந்தது. பின்ன, பெற்ற தகப்பன் தனக்கே ஒருவித கலக்கம் வரும்பொழுது தாலி கட்டிய கணவன் அவனுக்கு இருக்காதா? ஒருவித குற்ற உணர்வு அவரின் முகத்திலும் குரலிலும் இருந்தது. அது மாப்ள, ஏதோ கோபத்துல சந்துரு தம்பி வேண்டாம்னு போயிட்டாங்க. நினைச்சோம் ஒரு 3 மாசமோ 6 மாசமோ போனா கோபமெல்லாம் சரியாகி திரும்பி வந்துடுவாருன்னு நினைச்சோம். என்ன இருந்தாலும் பெண்ணை பெத்தவன் ஆச்சே மாப்ள, அவன் நல்லபடியா வாழணும்னு தானே நினைப்போம். நாங்களே எப்படி விவாகரத்து கேஸ் போட்டுட முடியும்? அப்புறம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு, யாரும் வரல. சரி, அவங்களுக்கு இஷ்டமில்லைன்னு அப்படியே விட்டுட்டோம். அப்பதான் ஆரா உங்க 2 பேர் கல்யாணம் பத்தி சொன்னா. அந்த சந்தோஷத்துல இதை மறந்துட்டேன். அதுவும் இல்லாம வேண்டாம்னு போனவங்களால பிரச்சனை வரும்னு யாருக்கு தெரியும் மாப்ள? இந்த சந்துரு தம்பி இப்படி செய்யும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் போய் அந்த தம்பி கிட்ட பேசுறேன் என்று அவர் சொல்ல, அவரை தடுத்த கௌதம், வேண்டாம் மாமா, அவன் ஒரு முடிவோட தான் இப்படியெல்லாம் செய்யறான். அவன்கிட்ட நீங்க போய் பேச வேண்டாம். அவன் யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டான். வாசல் வரைக்கும் பிரச்சனை வந்துடுச்சு. இனி ஃபேஸ் செஞ்சுதான் ஆகணும். நான் இதை பார்த்துக்கிறேன் மாமா என்று சொன்னவன் தன் வீட்டுக்கு வந்து அலுவலகத்திற்கு ஃபோன் செய்து பெர்மிஷன் வாங்கி கொண்டவன் கையில் அந்த நோட்டீஸை வைத்துக்கொண்டு அதை வெறித்தபடி அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தான். நண்பர்களுக்கு தெரிந்த வக்கீல் யாராவது இருக்கிறார்களா என்று யோசித்து கொண்டிருந்தவனின் கருத்தில் அப்பொழுதுதான் அந்த பேப்பரில் மேலே வக்கீல் பற்றிய விபரத்தில் இருந்த பெயர் கண்ணில் பட்டது. திருமதி ராஜேஸ்வரி, ஹைகோர்ட் வழக்கறிஞர், சென்னை என்று போட்டிருந்த விபரத்தை பார்த்ததும், இந்த பெயரை எங்கேயோ கேட்டது போல இருக்கிறதே என்று மீண்டும் மீண்டும் யோசித்தவனுக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது, அவனின் கல்லூரி நண்பன் ஒருவனின் சொந்தத்தில் யாரோ இதே பெயரில் வக்கீலாக சென்னையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.